ஜோசியத்தோட வித்தையே என்னன்னா, நேராவும் பேசும், அதுக்கு எதிராகவும் பேசும். ரயில் மாதிரி சார். ரயில் போகும்போது இப்படியே போயிட்டு இருக்கும், வரும்போது ரிவர்ஸ்லேயே அந்த புறப்பட்ட ஊருக்கே வந்துடும் இல்லையா? திருப்பலாம் மாட்டாங்க ட்ரெயினை. முந்தி தான் திருப்பிட்டு இருந்தாங்க, இப்போ கிடையாது. ஜோசியமாக அது மாதிரி தான் சார். இப்போ லக்னத்தில் சூரியன் இருக்கார். புகழ் பெற்றவன், பெருமை பெற்றவன், அரசாங்கத்தில் அதிகாரம் பெற்றவன், அரசியலில் செல்வாக்கு பெற்றவன், 4 பேர்த்துக்கு தலைமை தாங்கக்கூடிய பண்புள்ளவன், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும், அழகாகவும் இருப்பான், தேக காந்தி பொருந்தியவன் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. இதில் லக்னத்தில் சூரியன் இருந்தான். ஆனால் லக்னத்தில் இருக்க சூரியன் இருக்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அரசாங்கத்துக்கு விரோதமானவன், சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் செய்பவன், கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்னு நடப்பவன், அப்புறம் வந்து உடல் ஆரோக்கியம் கம்மியாக இருப்பவன், தலைமை பண்புகள் இல்லாதவன், அல்லது ஒரு சங்கத்துக்குள்ளேயே ஒரு அசோசியேஷனுக்குள்ளேயே போனால் அதை பிடிச்சி ஒழட்டி விட்டுருவான். இந்த மாதிரியான கேரக்டரும் அந்த சூரியன் லக்னத்தில் இருக்கிறவனுக்கு இருக்கும். இப்போ நீ என்னதேன்னு சொல்கிற, ஒரு பக்கம் டாப்பாக இருக்குது, இன்னொரு பக்கம் வீக்காக இருக்குது. வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. இது எதனால நடக்கும் அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை. சூரியன் லக்னத்தில் உட்காந்துருக்கார். லக்னாதிபதி ஆட்சியா உச்சமா அல்லது அந்த சூரியனுக்கு மறையாமல் கேந்திர திரிகோணத்தில் உட்காந்துருந்தா இது யோகமாக நடக்கும். இல்லை, அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த லக்னாதிபதி வக்கரமா நீசமா 6, 8, 12 ராகு கேதுவோட விழுந்து கிடறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தா ஆப்போசிட் பலன் நடக்கும். அப்போ லக்னத்தில் சூரியன் இருந்தால் யோகம்னு ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் லக்னத்தில் சூரியன் இருக்க தோஷம்னு இன்னொரு இடத்துல நடந்துட்டு இருக்கும். இந்த கான்ட்ராவர்சியை பார்க்கல தான் ஜோசியத்தின் மேலே இருக்க நம்பிக்கை போயிடும். அப்போ இதில் எந்த இடத்துல தப்பு அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கிட்டதில் தப்பே தவிர ஜோசியத்தில் தப்பு இல்லை.